நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். தேவி, எதை பற்றிய ஞாபகம்? குழந்தையை பற்றிய ஞாபகம்தான். இருக்கும், மறுக்கவில்லை. பெற்ற தாயல்லவா? ஒரு தாயின் ஆசைகளை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. என் பிள்ளை அங்கே எப்படியெல்லாம் விளையாடுவானோ. அவன் மெல்ல எழுந்து உட்காருவான், மழலை மொழி பேசுவான். அந்த பூவிழி கண்ணனை பார்க்க எனக்கு அடக்க முடியாத ஆசை. எப்படி நம் குழந்தையை அங்கே அக்கா கூப்பிடுவாள்? கண்ணா, இல்லை இல்லை, கிருஷ்ணா என்றுதான் கூப்பிடுவாள். அந்த பேர் சொல்லி கூப்பிட்டால் வருவான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. தேவகி, மெதுவாக பேசு. யாராவது கேட்டால் கம்சனிடம் போய் சொல்லிவிடுவார்கள். கிருஷ்ணன் என்று ஒரு பிள்ளை இருக்கிறதாக நீயே ஞாபகப்படுத்தலாமா? ஞாபகப்படுத்தக்கூடாது. இனிமேல் அந்த பேரை எனக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறேன். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. கண்ணா, வந்து விட்டாயா? அம்மாவை பாரடா. தாலாட்டு பாடவா? சொல்லடா.
என்ன செய்கிறாய்? சத்தம் போடாதீர்கள். பூவிழி கண்ணன் தூக்கம் கலையும், எழுந்து விடுவான். கண்ணன் தூங்குகிறானா? கண்ணன் கண்ணன் எங்கே இருக்கிறான்? தெரியவில்லையா? இங்கே பாருங்கள். எனக்கு தெரியவில்லையே. ஒன்றுமில்லையடா கண்ணா, உன் அப்பாவுக்கு தூக்க கலக்கம் போல் இருக்கிறது. நீ தூங்கு. நீ சொப்பனம் காண்கிறாயா? ஏன், உண்மையே உங்களுக்கு சொப்பனமாக தெரிகிறதா, இல்லை தூக்கமா? இல்லை யோகமாயா மகிமையா? இது மகிமைதான், மாயை இல்லை. என் மாதாவின் மடியில் இருக்கிறேன். அப்படியானால் வசுதேவரின் கண்களுக்கு ஏன் தெரியவில்லை? ஏனென்றால் அவர் கண்கள் அறிவுபூர்வமாக ஆராய்கிறது. பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்னால் எனக்கு பிடிக்காது. மாசற்ற பக்தி, அந்த பக்தியிலே தன்னை மறந்தும் என்னை மறக்காதவர்கள்தான் காண முடியும், பேச முடியும். பெற்ற தாய் நம்புகிறாள், பிறவி தந்த தந்தையோ அறிவு கண்களால் என்னை தேடுகிறார். ராதே, பிள்ளையை கொஞ்சம் ஆனந்தம் மாதாவின் மடி தேடி வருகிறது. இப்படி ஒரு ஆனந்தம் எந்த தாயும் இதுவரை பெற்றதே இல்லை. நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா. சிவலோகநாதன் திருவடி மலரில் நான்முகன் மைந்தன் நாரதன் வணக்கம். நலம் உண்டாகட்டும். மைந்தா நாரதா, மிக்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாயே, என்ன காரணம்? பிரபு, எங்கும் நிறைந்தவர் நீங்கள், எல்லாம் அறிந்தவர் நீங்கள். நான் மண்ணுலகம் சென்றிருந்த போது ஆஹா என்னவென்று சொல்வேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிள்ளை வடிவில் அங்கே கண்டேன். மகேசா, பார்க்க பரவசம் தருகின்ற கிருஷ்ணனின் லீலையை காண கண் கோடி வேண்டும், இரு கண்கள் போதாது. ஆஹா, நீ சொல்லுவதே சுவையாக இருக்கிறது. நாரதா, உன் வாய்மொழியாக நீ கண்ட அனுபவத்தை சொல்லும் போது நானும் அதை காண வேண்டும் என்று ஆவல். இன்றே மண்ணுலகம் சென்று அந்த அற்புத காட்சியை, பிரபுவின் பிள்ளை வடிவத்தை நானும் பார்த்து வருகிறேன். ஆஹா பிரபு, தங்களுக்கே ஆசையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதுமே உங்களை பற்றி பேசுகையில் என் பகவான் பரமேஸ்வரன் என்கிறார். ராமாவதாரத்தின் போது ஸ்ரீராமர் அவர் கைகளால் ராமேஸ்வரத்தில் தங்களை லிங்க வடிவத்தில் வைத்து பூஜித்தாரே. ஆனால் இங்கே நீங்கள் என் பகவான் அவர் என்கிறீர்கள். பிரபு, இருவருமே ஒன்றுதானே? வேறுபட்ட வடிவமாக நின்று சிவன் வேறல்ல விஷ்ணு வேறல்ல என்று சொல்லாமல் சொல்லுவதேன்? இறைவா, இதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆற்றல் அந்த ஆதிசேஷன், பிரம்மா,
சரஸ்வதி யாருக்கும் இல்லை. விஸ்வத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாது நாரதா. ஒவ்வொரு யுகத்திலும் அவர் அற்புதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறார். பரம்பொருளின் அந்த சிறு குழந்தை வடிவத்தை நான் பார்க்க ஆவல் கொண்டேன். என் நாவலுக்கு காரணம் என்ன? குழந்தை ரூபத்தில் இறைவனை நான் கண்டதே இல்லை. ஓம் சச்சிதானந்தம். தேவி யோகமாயா, கவனித்தாயா? எனது பகவானான சிவபெருமான் கோகுலம் போகிறார். தங்கள் மனம் போல. जय सच्चिदानंद, जय सच्चिदानंद, जय सच्चिदानंद. जय सच्चिदानंद. என்ன யாரும் கவனிக்கவில்லையா? जय सच्चिदानंद. சுவாமி, யார் வேண்டும்? உள்ளே இருப்பவரை பார்க்க வேண்டும். பிட்சைக்காகவா? ஆம் தாயே. ஆ, ஆ. யாரும் இல்லை போல் இருக்கிறது. வாருங்கள் போகலாம். என் வீட்டுக்கு போகலாம். நான் உங்களுக்கு பிட்சை அளிக்கிறேன். உங்கள் வீட்டில? ஆம், உணவு, உடை, பொருள் எது வேண்டுமானாலும் தருவேன். இல்லை மாதா, எடுப்பது பிச்சைதான். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடுதான் செல்வேன். கேட்ட வீட்டிலே கிடைத்து விட்டால் ஏற்பேன். இல்லை என்றால் அன்று முழுதும் அடுத்த வீடு செல்ல மாட்டேன். அப்படியா சுவாமி? அன்று முழுதும் பட்டினியா? ஆம் தாயே, என் பிரபுவின் சித்தம். இல்லை இல்லை சுவாமி, அன்ன பிச்சைக்காக ஒருவர் கிராமத்துக்கு வந்து கேட்டு அது கிடைக்காமல் போனால் எங்களுக்கு பாவம் அல்லவா? சுவாமி, இங்கேயே இருங்கள். நான் உள்ளே போய் யசோதை இருக்கிறாளா என்று பார்க்கிறேன். ஜெய் சச்சிதானந்த. பிரபு, காண வந்தேன், காணாமல் போக மாட்டேன். கண்ணா 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 கண்ணா, என்னம்மா? யசோதா, வா சித்தி. என்ன சித்தி? யசோதா ராணி வாசலில் ஒரு துறவி பிட்சைக்காக காத்து நிற்கிறார். அவர் குரல் கேட்கவில்லையா? இல்லையே. சீக்கிரம் போய் பிட்சை கொடு. சிவப்படமாக அவர் நிற்கிறார். அப்படியா? கண்ணனை பார்த்துக்கொள், இதோ வருகிறேன். இப்படி ஒரு துறவியை நான் பார்த்ததே இல்லை. முனிவரை போல என்ன தேஜஸ்! அப்படியா? யசோதா, அந்த திருமுகத்திலே தெய்வீகமான ஒளி வீசுகிறது. அந்த துறவி கடுமையான கட்டுப்பாடு உள்ளவர். அவர் பிச்சைக்கு செல்வது ஒரு நாளைக்கு ஒரு வீடுதான். போட்டால் பெற்றுக் கொள்ளுவாராம், போடாத இருந்தோமானால் போய்விடுவாராம் பட்டினியுடன். சித்தி, அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாம் வைத்திருக்கிறேன். இன்று நம் வீட்டிலேதான் அவருக்கு பிச்சை. யசோதா, தட்சணையாக ஏதாவது வை, பார்த்தாலே பாவம் தீரும். அந்த மகானை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கொள். தட்சணை வைக்க மறந்து விட்டேன். இரு சித்தி.
வராதவர் வந்திருக்கிறார். இதோ இந்த முத்து மாலை அந்த உத்தமருக்கு தட்சணை. பிரபு, தரிசனம் தர தயக்கமா? தயக்கமா? என் தலைவனே, என் வீடு தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த தொண்டனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொண்டன் யார், தலைவன் யார், இதை ஆராயும் நேரம் இதுவல்ல. சிவமான என்னை சிறந்த பக்தனாக ஏற்று சிறு பிள்ளை வடிவத்திலே தரிசனம்